நீங்க நேத்து நடத்துனீங்க வாக்குச்சாவடி முகவர்களுடைய கருத்தரங்கம். தமிழ்நாட்டில் 8 லட்சம் வாக்குச்சாவடி இருக்குது. 8 லட்சம் முகவர்கள் நீங்க போடணும். அது உங்களால் முடியுமா? இப்போ வரைக்கும் 8 லட்சம் முகவர்களை போடணும். 8 லட்சம் பூத் கமிட்டி போடணும். பாஜகவாலே முடியலையே. நாங்க அவ்வளவு இடத்துல போட்டியிடலன்னு சொன்னாரு. அப்பொழுதே முனிசிபல் தேர்தலில் போட்டியிட முடியாது. அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. திமுகவை தவிர மற்ற எந்த கட்சிக்குமே முழுமையான 8 லட்சம் வாக்கு பூத் கமிட்டி ஏஜென்ட் கிடையாது. நீங்க போடுங்க. எப்படி நீங்க திமுக போட்டிடுவீங்க? அடிப்படை கட்டமைப்பு இல்லைன்னு நம்ம சொல்றது அதை வச்சுதான். நீங்க என்ன சொல்றீங்க? அதெல்லாம் இல்லை, நீங்க 4 பேர் பேசிட்டா போதுமா? எங்களுக்கு விஜயை கூட்டி போறதுனா மட்டும்தான் சிரமம். அதுக்கு ஒரு டிரைவர் போதுமாங்க. விஜயை கூட்டி வந்துட்டு திருப்பி கூட்டி போறதுக்கு டிரைவர் போதாதா? ஒரு டிரைவரும் 4 பவுன்சரும் போதாதா? அது அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலைன்னு சொல்றீங்கல்ல. அப்ப நிதர்சனமான உண்மை என்பது என்ன? 2026 நெருங்கி விட்டது, ரொம்ப தூரத்தில் இல்லை. இந்த 2026 தேர்தலில் நீங்கள் தனித்து தான் போட்டியிட போறீங்க. குறைந்தபட்சம் விஜயகாந்த் தனித்து போட்டிட்ட போது அவர் வெற்றி பெற்றார்ல, தனியா நின்று அவர் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சார். அது வேண்டாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதுக்கே நீங்க நீ நிறைய வேலை செய்யணும், கிரவுண்ட் ஒர்க் பார்க்கணும். வெறுமனே விஜய் ஒரு சட்டமன்ற தொகுதியில் நின்று போட்டிக்கிட்டா எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா? கமலஹாசன் நின்று போட்டிட்டார் கோயம்புத்தூர்ல, தனியாக நின்றாங்க. அவர் கூட 2ஆம் இடத்துக்கு தான் வந்தார். வானதிட்ட தோத்தார்ல, அவரும் ஸ்டார் தானே. அது போன்ற ஒரு நிலை தான் உங்களுக்கு இருக்குன்ற தனியாக நிற்கும் போது அவ்வளவுதான் செய்ய முடியும். நீங்கள் எப்பொழுது ஒரு பெரிய ஆலமரமாக ஒரு பெரிய கட்சியாக மாற முடியும்? அதற்கு காலங்கள் போகணும். உங்களுடைய கொள்கைகளை நீங்க அழுத்தி சொல்லணும். உங்களுடைய கட்டமைப்பை உருவாக்கணும், கிளைகளை உருவாக்கணும், ஒன்றியத்தை உருவாக்கணும், வாக்குச்சாவடி முகவர்களை உருவாக்கணும். ஒவ்வொரு கிளையிலும் நீங்கள் உங்களுடைய அந்த கட்டமைப்பு இருக்கணும். இதெல்லாம் இருக்குன்றீங்களே, அது எப்படி டக்குன்னு ஒரு ஓவர் நைட்ல வரும்? ரசிகர்கள் கூட்டம் இருக்கலாம்.